உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தேவனை அண்டிக்கொண்டு தேவனை பற்றி கொண்டு நாம் ஜெபித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்துவராக இருக்கலாம், தேவ பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் சிலங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில் சில பிரச்சனை போயிட்டே இருக்கு, சில பலவீனம் இருந்துக்கிட்டே இருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன், செலவாயிட்டே இருக்கு, என் வாழ்க்கையில் என்னோட சரீரத்தில் ஒரே நோய் இருக்கு, இந்த பலவீனத்திலிருந்து இந்த இன்ஃபர்மிட்டிஸ் எப்போ நான் விடுதலை பெற்றுக்கொள்வேன், எப்போ ஆண்டு விடுதலை செய்வார் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஒன்று சொல்கிறேன், ஒரு அம்மா ஒரு வயதில் முதிர்ந்த வயதில் ஒருத்தங்க சாட்சி சொன்னாங்க. அவங்க அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தாங்களாம். அவங்க கணவனும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆவிக்குரிய பிரகாரம் வரல, பசங்க ரட்சிக்கப்படல, அவங்க சரீரம் ஃபுல்லாக வலி, நோய், வியாதி இருந்துச்சு. எப்படி நான் மீண்டு வருவேன், ஆண்டவர் எப்போ எனக்கு இதிலிருந்து விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க அழுது கொண்டு ஜெபித்திருப்பாங்க. தினமும் ஆண்டவர் சமூகத்தை அழுவாங்களாம். ஆனால் ஒன்று மட்டும் அவங்க சொன்னாங்க, நான் இடைவிடாமல் ஜெயித்தேன், நான் அந்த உபத்திரவத்திலையும் ஆண்டவரை நான் துதித்தேன், ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தினேன், நன்றி சோத்திரம் என்று சொன்னேன். ஆனால் கொஞ்ச நாள் முடிந்தது, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு எல்லா நோயிலிருந்தும் வலியிலிருந்தும் இன்னைக்கு எனக்கு விடுதலை கொடுத்து சுகமாக வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, என் பிள்ளைகள் நானும் சென்று ரட்சிக்கப்பட்டாங்க, நான் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கேன், ஆண்டவர் நல்லா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மிகவும் சாதாரணமாக அவங்க சந்தோஷத்தோட பொறுமையாக அமைதியாக சொன்னாங்க. ஏன்னா ஆண்டவர் ஒருத்தருக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம் சகோதர சகோதரிகளுக்கும் குடும்பத்தில் யாருக்காச்சும் சரி நமக்கும் சரி ஒரு பிரச்சனை வருது, ஒரு வறுமை வருது, ஒரு பலவீனம் வருது, ஒரு சுகவீனம் வருது, வியாதியில் போயிட்டு இருக்கோம், வலி இருக்கு, நோய் இப்படி இருக்கு, ஹாஸ்பிட்டல் செலவு செய்து கொண்டே இருக்கிறோம், இதுலேருந்து எப்படி மீள்வோம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அதை அனுபவித்திருக்கிறாண்டா நம்ம வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா ஆண்டவர் மகிமைப்படுவதுதான், ஆண்டவர் உங்களை உயர்த்துவது தான், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து தான் இந்த கடினமான பாதை, இந்த அக்னியின் பாதை, அதை கட்டாயம் நிச்சயமாக இன்று அது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்க பரலோக தேவன் உங்களை விடுவித்து உங்களை காத்துக்கொள்வார். உங்களுக்கு வாழ்க்கை அற்புதமும், உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஊழியத்தை நீங்கள் செய்யவும், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தவும், அவரோட கிட்டி சேர்ந்து அணைத்து கொண்டு அவரோட நீங்கள் வாழ்வோம். நீங்கள் சீரும் சிறப்பாக மகிழ்வுடன் ஆச்சரியத்தோடு நன்மை உண்டாகி சுக பத்திரத்தோடு இளமையோடு நீங்கள் வாழ வேண்டும் என்றுதான், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் தான், நீங்கள் மேன்மைப்பட்டு வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட உபத்திரத்தின் பள்ளத்தாக்கில், அழுகையின் பள்ளத்தாக்கில், அக்னியில உங்களை நடக்க வைக்கிறார். இன்று அது முடிந்தது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஏன்னா நீங்க ரோமர் 12:12 சொல்ல நீங்க ஜெபி